السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى ادعوني أستجب لكم. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளுக்கும் துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும், ஒவ்வொரு கவலைகளுக்கும், ஒவ்வொரு திடுக்கங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாய் ஒரு துஆக்களை அல்லாஹுவோடு சங்கமித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து தீர்வை பெற்றுக்கொள்ளும் வகையில் அண்ணலும் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். அந்த அடிப்படையில் சமீப காலத்தின் பல்வேறு பிரச்சனைகள், ஒரு நேர்மையான ஆட்சி அமைவது, இஸ்லாத்திற்கு சாதகமான நிலை ஏற்படுவது, அது மட்டுமல்ல பல்வேறு பொருளாதார நிலைகளிலே மேம்பாடு ஏற்படுவது, கல்வி நிலைகளில் பின்தங்கியிருப்பதிலிருந்து உயர்நிலைக்கு நாம் வருவது, குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு மன சங்கடங்கள், உளைச்சல்கள், இதுபோல் நிலைமைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து ஒரு தீர்வாய் ஒரு துஆவை அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது கவலைகளா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, அல்லது வேறு நபர்கள் மூலமாக அநீதத்தை பயப்படுகிறீர்களா, உங்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ, உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்களோ என்று அச்சம் இருக்குமேயானால் இந்த துஆவை ஓதுங்கள். எவ்வாறு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து தருகிறார்கள். பைஹக்கி அல்லது தபரானி என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், அலா உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை கற்றுத்தர வேண்டாமா? அல்லதி தக்கல்லம பிஹா மூசா அலைஹி ஸலாம் ஹீன ஜாவஸல் பஹர பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களோடு அந்த நைல் நதியை கடக்கும் பொழுது மூசா அலைஹி ஸலாம் ஓதினார்களே, அந்த கடல் பிளப்பதற்காக ஓதினார்களே, எந்த நதி பிறந்து அந்நதி பிளந்து அந்த நதியின் வாயிலாக அநீதக்கார ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து போனார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த துஆவை கற்றுத்தர வேண்டாமா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்க, சஹாபா பெருமக்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த துஆ தான் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா வ அன்தல் முஸ்தஆன் வலா ஹவ்ல வலா குவா இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவின் பரக்கத்தை கொண்டு அந்த நைல் நதியை பிளக்கச் செய்தான். அதன் வழி தோன்றியது. அந்த வழியில் 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்கள் கடந்து சென்றார்கள். அதன் பின்னால் பெரும் படையோடு வந்த ஃபிரௌன் தன் படையோடு மூழ்கி போனான். அநீதக்கார அரசன், அநீதமான சூழல்கள், கஷ்டங்கள், திடுக்கங்கள், சிரமங்கள், நோய்கள், பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வாய் அனலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், வ இலைக்கல் முஸ்தகா, உன் பக்கம்தான் நாங்கள் முறையிடுவோம், வ அன்தல் முஸ்தஆன், நீதான் மிக உதவி செய்யக்கூடியவன், வலா ஹவ்ல வலா குவா இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். யா அல்லாஹ், நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் பாவங்களை விடுவதற்கும் உன்னுடைய உயர்ந்த தௌஃபீக் இருந்தால் தான் முடியும். இறைவா, கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை எப்பொழுது நபியிடமிருந்து அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டார்களோ அவங்க சொல்லுவாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடம் கேட்டதிலிருந்து நான் இந்த துஆவை ஓது
ஓதுவதை விட்டுவிடவே இல்லை என்பார்கள். இதை அறிவிக்கின்ற ராவிகளிலே ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நானும் இந்த துஆவை விட்டதில்லைம்பாங்க. இதை அறிவிக்கின்ற ராவி அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன, நான் இதை கேள்விப்பட்டதிலிருந்து விட்டுவிடவே இல்லை என்பார்கள். நம்முடைய மூத்த சஹாபாக்கள், நம்முடைய தாபியீன்கள் பெருமானாருடைய இந்த அறிவுறுத்தலை செவியுற்று அந்த துஆவை செவியுற்ற பின்னால் அதை ஓதாமல் இருந்ததே இல்லை என்று சொன்னால் நாமும் அதே வழியில் வந்தவர்கள். இந்த துஆவை செவியுற்றோம். நாமும் நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய அநீதமான ஆட்சிகளிலிருந்து விடுபட இந்த துஆவை தொடர்ந்து ஓதுவோம், நற்பயனை அடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தொரு துஆவோடு உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.